மேஷம் புதுசா ஒண்ணு வரப்போகுது. என்னது அது? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. ஜாதகம் பாக்குறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கோங்க, ஆனா எங்க கிட்ட ஜாதகம் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறோம், வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் எந்த கண்ட்ரில இருந்தாலும் உங்களுடைய டைம் ஜோனுக்கு ஏத்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஜாதகமே இல்ல அப்ப என்ன பண்றது அப்படி கேட்டீங்கன்னா, ஜாதகமே தேவையில்லை. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்களோட பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துடலாமா? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் 3வது இடத்துல, ராசிக்கு 3வது இடத்துல புதனுடைய மிதுன வீட்டுல, புதனோட இணைவுல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லைட்டா சுபத்தன்மையும் அடையும். ஏன்னா புதன் வந்து தனியா இருக்கக்கூடிய புதன் ஒரு சுபகிரகம் தான். ஸோ தனித்த புதன் பாத்தீங்கன்னா சுபகிரகம்னு தான் சொல்லுவோம். செவ்வாயோட இணையும் போது நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சியாக இருக்கக்கூடிய புதனோட இணைவுல இருக்கக்கூடிய செவ்வாய் சுபத்தன்மையை அடையும். லாஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவத்தன்மையோட இருந்துச்சு. உங்க ராசிக்கு 2வது இடத்துல சனி பார்வையை வாங்கிருந்துச்சு. லாஸ்ட் மந்த் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ், ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, பணப்புழக்கம் இருக்குமா, பண வரவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். 3வது இடம், 3வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. 3வது இடத்துலயே ஆட்சியா இருக்கு. 3வது இடத்துல உங்களோட ராசிநாதன் இருக்கு. ஸோ உங்க எண்ணம் எல்லாமே புகழ், முயற்சி, இளைய சகோதரன் சார்ந்ததா இருக்கும். உங்க தம்பி தங்கச்சி மாதிரியான ஆளுங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது, கூட்டு தொழில் சேர்ந்து பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடுத்து ராசிக்கு 4வது இடம். 4வது இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் குருவோட இணைஞ்சிருக்கு. இந்த மாசம் 25 தேதிகள்லாம் பாத்தீங்கன்னா புதனும் பாத்தீங்கன்னா 4வது இடத்துக்கே வரும். ஸோ 3 கிரகங்கள், சூரியன் புதன் குரு 3 கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் 24 அந்த தேதிகள்ல. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, 3வது அதிபதி 4வது இடத்துல இருக்குது. இளைய சகோதரனால உதவி, இளைய சகோதரனால வீடு அமைகிறது, வாகனம் அமைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கல்வி சார்ந்த விஷயமும் கூட. 4வது இடம் கல்வியையும் குறிக்கும். 4வது இடத்துல சுபகிரகமான குரு இருக்கு. ஸோ அது அஸ் யூஷுவல் எப்பயும் போல இருக்கிற இடத்த வளர்க்கும் சுபகிரகம். ஸோ கல்வி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஹையர் ஸ்டடிஸ் பண்றது, எஜுகேஷனுக்காக அப்ராட் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. உங்க ராசிக்கு 5வது இடம், 5வது அதிபதி சூரியன். சூரியன் பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயம், உங்க எண்ணங்கள் நிறைவேறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 6வது அதிபதி. 6வது அதிபதி புதன் தான். 6வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா குருவோட இணைவிலே வந்திருக்கும் 24ஆம் தேதிக்கு அப்புறம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஜாபுக்காக அப்ளை பண்றவங்க, ரொம்ப நாளா ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அமையும். சில பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியான விஷயங்கள் கூட கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதி திருமண ஸ்தானாதிபதி களத்திரக்காரகன், ரெண்டுமே சுக்கிரன் தான். சுக்கிரன் பாத்தீங்கன்னா நண்பர்கள், கூட்டு தொழில், இது எல்லாத்தையுமே டினோட் பண்ணும். சோ சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு 12வது இடத்துல மறைஞ்சு உங்க ராசிக்கு 6வது இடத்துல மறைஞ்சு சனியுடைய பார்வையும் வாங்கியிருக்கு. ஸோ பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு கிரகமும் பகை நீசம் மாதிரியான இடத்துல இருக்கக்கூடாது. சுக்கிரன் நீச நிலையும் அடைஞ்சிருக்கு இல்லையா? கன்னி வீட்டுல சுக்கிரன் நீசமாகும். இப்ப பாருங்க இந்த சாட்ல எப்படி இருக்குன்ட்டு. சுக்கிரன் நீச நிலையை அடைஞ்சு ராசிக்கு 6வது இடத்துல மறைஞ்சு அந்த ஸ்தானத்துக்கு, அதாவது உங்களுடைய திருமண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது இடத்துக்கு 12ல மறைஞ்சு சனியுடைய பார்வையும் வாங்கியிருக்கு. சோ இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கனால மனைவி சார்ந்த விஷயம், நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்றதுக்கு இது ரைட் டைம் கிடையாது. கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் அவ்வளவு சிறப்பா இருக்காதுங்க. சில பேருக்கு உறவுலாம் நல்லாதான் இருக்கும். கணவன் இல்லைன்னா மனைவி சார்ந்த விஷயத்துல திருப்தி இல்லாத சில நிலைமை ஏற்படும். கருத்து வேறுபாடு வர்றது, இல்ல அவங்களே கொஞ்சம் சிக்காகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உங்க கணவன் வழி, மனைவி வழி சொந்தக்காரங்களால உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாசம் அப்படிதான் இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது இடம். 8வது இடத்துக்கு குருவுடைய பார்வைப்பட்டு இருக்கு. வெளிநாடு, ஷேர் மார்க்கெட், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 8வது அதிபதி செவ்வாய் நல்ல சுபத்தன்மையோடு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில நன்மைகள் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு போலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா போகலாம். படிப்புக்காக, வேலைக்காக. மேஷராசிக்காரங்க வெளிநாட்டுல தான் இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தொடரும். அடுத்த வருஷம் சிம்ம வீட்டுக்கு குரு வந்து பயிற்சியாகி வந்ததுக்கு அப்புறம் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப உங்களுக்கு பூர்வீகம், தந்தை சார்ந்த விஷயங்கள் நடக்கும்.
வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த வருஷம் டிராவல் பண்ண முடியாது. அப்படியே போனாலும் அது டெம்பரரி விசிட்டா தான் இருக்கும். அப்படியே இருந்தா கூட அது வந்து சில பேருக்குலாம் அந்த மாதிரியான விஷயம் கூட நடக்காது. வெக்கேஷனுக்காக கூட ஊருக்கு போக முடியலையே, இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2027ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது, பூர்வீக தொடர்புகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9வது இடம். 9வது இடத்துக்கு சனி பார்வை பட்டுட்டு இருக்கு, செவ்வாய் பார்வையும் பட்டுட்டு இருக்கு. சுபத்தன்மை அடைஞ்சுதான் பாக்குறாங்க. இருந்தாலும் ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூர்வீக ஸ்தானம் இல்லையா, பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொந்த ஊர்லயே இருக்க முடியாது. வெளியே போனாதான் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். சொந்த ஊர்ல எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல பெருசா விருத்தியே இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய பர்த் சார்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. என்னங்க போர் அடிக்காதீங்கன்னு சொல்வீங்க, ஆனா தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பர்த் சார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் 8, 12வது இடம் சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா, சுப தொடர்பு, குரு சுக்கிர பார்வை இணைவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வெளிநாட்டுலதான் அவங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும். வெளிநாட்டுல தான் அவங்களால சாதிக்க முடியும். அவங்களுடைய கடைசி காலம் கூட வெளிநாட்டுல தான் இருக்கும். அவங்களால சொந்த ஊருக்கு வர முடியாது. வந்தாலும் அது விருத்தி இருக்காது. சில பேருக்கு வருவாங்க, ஆனா உடனே திருப்பி வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு க்ளூவே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான். அதை நீங்க உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எந்த பிளேஸ்ல செட்டில் ஆக முடியும், எங்க செட்டில் ஆனா உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது இடம். 10, 11வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்குங்க. நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் புதுசா ஒண்ணு நடக்க போகுது. என்னது அது? புதுசா தொழில் ஆரம்பிக்க போறீங்க, இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும், புதுசா நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஐடியா வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தாராளமா பண்ணலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அகைன் உங்க சொந்த ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பாத்துக்கணும். அந்த கிரகத்துடைய தொழிலை நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கோச்சாரப்படி சனி நல்லா இருக்கனால சனியுடைய தொழில் உங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சனியுடைய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அகைன் உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து வேறுபடும். அதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஜாதகத்துல எந்த தொழில் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்ல முடியும். எந்த கிரகம் ஜாதகத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, சுப தொடர்போடு இருக்கோ, அந்த கிரகத்துடைய தொழில் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல கெட்டிருக்குன்னா அந்த கிரகத்துடைய தொழிலை நீங்க எடுத்து பண்ணக்கூடாது, லாஸ் வரும். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சனி நல்லா இருக்கு. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம் இருக்குங்க இந்த மாசம். தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வைப்பட்டு இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில இருக்கு. 3 சுப கிரகங்களுடைய தொடர்புல இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம். தொழில நல்ல வருமானம் வரும். ரொம்பவே நீங்க ஒர்க் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. பிசினஸ்ல ரொம்ப இன்வால்வ்டா இருப்பீங்க. புதுசா கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது, பிசினஸ் சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 11வது அதிபதி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதரரால் லாபம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 12ல சனி இருக்கு. சுக்கிரனுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. சுக்கிரனுடைய பார்வை ஓரளவுக்கு சனியுடைய இந்த தன்மையை குறைக்கும். 2 சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு. குரு பார்வையும் பட்டுட்டு இருக்கு இல்லையா, வெளிநாடு சார்ந்த சில சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். வெளிநாடு சார்ந்த நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் மேற்கு நாடு, சனி வந்து மேற்கு நாடை குறிக்கக்கூடிய கிரகம். மேற்கு நாடு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்கும். வெஸ்டர்ன் சைட்ல இருந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸோ கொலாபரேஷனோ வருதுன்னா நீங்க தாராளமா அதை அக்செப்ட் பண்ணி பண்ணலாம். அது மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் வேண்டாங்க. 7.5 சனி எல்லாம் வர்றதுக்குலாம் இன்னும் அடுத்த வருஷம் இருக்கு, இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல ப்ரொடக்டிவா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. டைம் நல்லாவே இருக்கு. அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.